ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி விதத்தில் தனி வட்டியை காண்கின்றாங்க. இதுக்கு முன்னாடி வருடம், அதாவது பார்த்தோன்னா வருடங்களில் கொடுத்துருப்பாங்க. இதில் தனி வட்டி கேட்டிருக்காங்க, அதில் மடங்குன்னு கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா வருடங்களில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா நாட்களில் கொடுத்து வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நாட்களில் கொடுத்து வட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நாட்கள் கொடுத்தாங்களா, அதை வருடமாக நம்ம மாற்றணும். அப்போ 219 நாட்களை நான் வருடமாக மாற்றணும்னா எதால் நான் வகுக்கணும்னா வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அப்போ 365ஆல் நான் வகுத்துறணும். கிளியரா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? 365 வகுத்துறேன். அப்போ 219 நான் 365 வகுக்கிறேன். நீங்கள் கண்ணை மூடிக்கு நாட்கள் கொடுத்தாலே கீழே டிவைடட் பை 5 போட்டுருங்க. அதே மாதிரி நாட்களில் கொடுத்தா 73ன்ற ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சார் அப்படின்னா 365ன்றது 73ஆல் வகுப்படும். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய நாட்களும் 73ஆல் வகுப்படுற மாதிரி தான் நாட்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதில் 5 டைம்ஸ் இருக்கும் 73. ஓகே பாருங்கள், இங்கே 219 எத்தனை 73 இருக்கும் தெரியாது சார் அப்படின்னா இங்கே லாஸ்ட் டிஜிட்னா 3, இங்கே லாஸ்ட் டிஜிட்னா 9. 3 எதால் பிறகுனா 9, 3ஆவது பிறகுனா 9. அப்போ கண்டிப்பாக இதில் 373 இருக்கும். அப்போ வருடம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3/5 வருடம். கிளியரா? இப்போ நம்ம பண்ணிடலாமா பாருங்கள். இப்போ 100%. ஓகேவா? ஸோ 100% எவ்வளோனா அசல் எவ்வளவு? 6750. இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி தான் நம்ம போடுவோம். ஸோ வருடத்தையும் பர்சன்டேஜ் நான் பெருக்கும் பொழுது நல்லா கவனிங்க. வருடம் பார்த்தோன்னா 3/5, 3/5 இங்கே போட்டுருக்குன்னா பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 10. சரியா? அப்போது இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது பாருங்கள், 1 5 2 5 10. அப்போ 2 6% அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? 6 நம்ம போடணும். இங்கே வந்துடுவோம். ஓகேவா? இங்கே வந்துருங்க 6. எனக்கு இப்போ அதுக்கு வட்டி தான் தெரியாது, என்ன நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள். இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 அடிச்சிடலாம். இப்போ அது 5ஆல் அடிக்கலாம். இதில் 2 5 இருக்கும். இதில் 1 5 5, மீதி 1, 3 5 15, மீதி 2 5 25. இப்போ இது 2 அடிக்க முடியாது, இது 2 அடிக்கலாமா? அடிக்கலாம். கிராஸாக மட்டும்தான் அடிக்கக்கூடாது நான் சொன்னேன். ஓகேவா? 1 2 3 2 6. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ கிராஸாக பிரிக்கலாம். பாருங்கள், உங்கள் 1 இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்குமா? 1 × எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 3 இருக்கும், இங்கே 135 இருக்கும். ஸோ 3 × 135 அளவு 405 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுதா?